மயிலாடுதுறை மாவட்டத்தில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு மேற்கொண்டார். அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என்றும், நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய நியாயமான எடை குறைவு சம்பந்தப்பட்ட அலுவலரை பாதிக்காதவாறு சப்கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு நிகழாண்டிலேயே நிரந்தர தீர்வு காணப்படும் என தெரிவித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே கிடாரங்கொண்டான், கீரையூர் கிராமங்களில் கூட்டுறவு உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்புத்துறை அரசு கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆய்வு செய்தார். கிடாரங்கொண்டான் அரிசி சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அரிசி, பாமாயில் மாதிரிகளை அவர் பார்வையிட்டார். அப்போது ஊழியர்களிடம் அவர் குறைகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து கிடாரங்கொண்டான் நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் நெல் கொள்முதலை அவர் தொடங்கி வைத்தார். பின்னர் கீழையூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கத்தில் மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கு கடன் உதவி தொகைக்கான காசோலைகளை வழங்கினார். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகளுடனான கலந்துரையாடல் கூட்டத்தில் பங்கேற்று விவசாயிகளின் குறைகளை கேட்டறிந்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கூடுதல் தலைமைச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், கூட்டுறவு சங்கங்களின் ஏற்கனவே ஆள் பற்றாக்குறை நிலவி வரும் நிலையில் புதிய திட்டங்களை அறிவிக்கும் போது கூடுதல் பணியாளர்களை நியமிக்காததால் பணிச்சுமை கூடுவதாக கேட்கப்பட்ட கேள்விக்கு காலி பணியிடங்களை நிரப்ப விரைவில் நடவடிக்கை எடுப்போம். டிபிசி, வேளாண்மை துறை உள்ளிட்ட அனைத்து துறைகளிலும் கூட்டுறவுத்துறை விவசாயிகளுக்கு பாலமாக செயல்படும் என்றார். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் ஏற்படக்கூடிய நியாயமான எடை குறைவு, இயற்கை இடர்பாடுகளால் ஏற்படக்கூடிய எடை குறைவு போன்றவை கொள்முதல் எழுத்தரை பாதிக்காதவாறும், அதனால் விவசாயிகளுக்கும் பாதிப்பு ஏற்படாதவாறு சப்கமிட்டி ஏற்படுத்தப்பட்டு இந்த ஆண்டிலேயே இப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றார். அப்போது மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மீனா மற்றும் அனைத்து துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இல்லை, இதில் வேக்கன்சி நான் இன்னும் இப்போ இந்த பதவி ஏற்கனவே இருந்து ஓரளவுக்கு எனக்கு இருந்தால் கூட எப்பவுமே இப்போ புதுசாக 10 நாள் தான் இருக்குது. டெஃபினட்டாக அந்த வேக்கன்சிஸ் ஓரளவுக்கு ஃபில்அப் பண்ணால் கூட சில பேர் ஜாயின் பண்ணலன்னு சொல்லி ஜேஆர்பிடிஎஸ் சொன்னார். அது நாங்கள் அதை ஒருங்கிணைந்து அதை எப்படி அந்த வேக்கன்சி அதே மாதிரி விவசாயிகளும் சொன்னாங்க பல இடத்துல வேக்கன்சிஸ் இருக்குது, அதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு ஏற்கனவே அமைச்சரும் அறிவித்திருக்காரு. அதை விரைந்து நடவடிக்கை எடுப்போம். செகண்ட் பல திட்டங்கள், புதிய திட்டங்கள், இருக்கிற திட்டங்களை இன்னும் செம்மையாக கொண்டு போகணும். அதே மாதிரி நாங்கள் விவசாயிகளும் நாங்களும் ஒரு விவசாயிகளுக்கு எங்கள் கூட்டுறவு சங்கம் ஒரு பாலமாக இருக்கணுங்கிறது தான் சொல்லியிருக்கோம். டிபிசியில் இருக்கட்டும், அங்கே இருக்கும்பொழுது அங்கே இருக்கிற பணியாளர்கள் அவங்களோட இணக்கமாக செயல்படணும். ஏனென்றால் இன்னைக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டுங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு பணி. இந்த விவசாயங்கிறது ஒரு பக்கம் விதையிடுறது, விளைக்கிறது, அதுக்கப்புறம் தொடர்ந்து தண்ணி வரும்போது அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன், அதுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸு, அதுக்கப்புறம் உரம், கடைசியில் திருப்பி ப்ரொக்யூர்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை நம்ம அரிசியாக மாற்றி மறுபடியும் பொதுமக்களுக்கு உணவு பாதுகாப்பு இல்லாமல் சத்தான உணவுக்கான செக்யூரிட்டி பாதுகாப்பு வகையில் போகிறது. டெஃபினட்டாக அவங்க கோரிக்கை சில விவசாயிகளும் அதை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்காங்க. அனைத்து மாவட்டம், இப்போ 4 மாவட்டம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டால் கூட அனைத்து மாவட்டம், நாளைக்கும் மறுபடியும் கும்பகோணத்தில் கூடுதல் இடங்களை பார்வையிட்டிருக்கோம். டெஃபினட்டாக உங்கள் கருத்துக்கு ஏற்ப ஃபர்தர் சேஞ்சஸ் என்ன பண்ணுமோ நாங்கள் பண்ணுவோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.